அப்படியா? ஆமாங்க. எங்க பார்த்தாலும் 111 110 தெரிஞ்சு எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா 111 தான். ஆமா ஆமா. கேவலம் கேவலம். ஏய் வந்து விட்ட வடமகை. ஆமா அந்த திருட்டு பையன் கண்ண எங்க இருக்கான்னு பாரு. ஏங்க எங்க இருக்கான்னு பார்க்க முடியாது. 3 முறை குரல் கொடு. 3 முறை. ஏ கண்ணா அது கண்ணா கொடுக்கறேன்டா. கொடு. ஏய் கண்ணா ஒரு தரம். ஏய் கண்ணா கேக்குறவங்க கேக்குற மதுரை பேச்சு. ஏய் என்னடா என்ன என்ன சொல்றீங்க? ஏய் கண்ணா 3 தரம் ஏன் உட்கார்ந்து வெச்சு தர வெச்சுங்க. உன்னை எடுக்க வேண்டியதானே. ஆறு வருது. ஏய் ஏங்க 3 முறை குரல் கொடுத்து செவக்க பட்டு விட்டான். எட்டு வருது. சீமாசன் விடலாமா? இப்படி தெரிந்த வீட்டுல ஏதோ நுழைவாங்க. சரி மரியாதையா சொல்றேன். தெரிந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி வந்து நுழைஞ்சிருக்கீங்களா? நீங்களா யாரும் ஒரு நாட்டு மன்னரிடத்தில் குறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பாயற்படியில் இருந்து அப்பொழுது நாங்க வந்து என்ன குறையாத அதை விட்டு விட்டு நீங்கள் உள்ளே அரண்மனைக்குள்ளே வரும் அளவிற்கு உங்களுக்கு என்னடா நான் யார் என்று தெரியாமல் பேசுகிறாய்? நான் யார் தெரியுமா? மகத தேசம் ஆளுகின்ற கராசன் திருட்டு பையா கண்ணா சராசந்தனோ ஏ கண்ணா ஏ படுபாவி ஏ கொலகாரா யாராவது என்ன ஆபத்து வந்திருக்கிறாயா? எனக்கு ஆபத்தா? இன்னைக்கு உன் கதி அதுவோ கதியடா. ஆமா ராபிச்சக்கார மாதிரி வந்து உன் கதி அதே கதி. நீ ராபிச்சக்காரனாடா டேய் என்ன பண்ணுவ? சண்டைக்கு போறியா? ஆமா வேற ஆம்பளைங்க தப்பி தவிர சண்டைக்கு போவாத. பொம்பளைங்க எல்லாம் பார்த்து சண்டைக்கு போறப்பதான் திருப்பி அடிக்க மாட்டாங்க. நீ அடிச்சுனா ஆமா அப்ப நாமளா யாரு? ஆம்பளைங்க சண்டைக்கு போனா திருப்பி அடிப்பாங்க. என்ன நாமளா யாரு? ஆம்பளை தான். அப்புறம் என்ன? அப்புறம் என்னடா? திருட்டு பையலே கொலகார பாவி. நீ என்ன கடவுளாடா? நீ கொலகார பாவிங்களா? கடவுள் மக்கள் இந்த மக்கள் இவங்கெல்லாம் உன்னை கடவுள் என்று வணங்குகிறாங்க. இன்னைக்கு உன் கதி கிடைக்குது. நீ கொடுக்குற நீ இன்னைக்கு உன் கதி அதே கதி ஆக போகிறது. அவன் போய் முடிய கொடுக்குறான், நகை போடுறான், பணம் போடுறான். அங்கிருந்து இவன் என்ன கொடுத்துறான்? ஒரே ஒரு லட்டு உண்டை தட்டு உண்டை கொடுக்குறியா? மனசாட்சிக்கு உண்டு. நாராயணா உன்னை பழிக்கு பழி வாங்கவே வந்திருக்கீங்க. எதற்காக ஏகனா பழி? உனக்கு எனக்கு என்னடா இருக்கு? பைக்கு பை வாங்க இந்த பையன் 600 ரூபாய். அந்த உள்ள ஒரு பை 300 ரூபாய். ஆமா அந்த பை கிடையாதா? ஏன்னா நல்லா ஒழுங்கா கேட்றா. பழிக்கு பழி பைக்கு பை பைக்கு பை பை வேணும். வான் கால்ல விழுந்தா பை வேணும் கேட்டாங்க. ஏய் கண்ணா என்னுடைய மருமகனை கொன்று என் பிள்ளைகளின் தாலியை அசத்தியானா பாவி. நான் என்னடா உனக்கு பாவம் செய்யற கொடுமை செய்யறேன்? நல்லா இருக்குது ஆளுக்கு சொல்லி பாருங்க. சொல்றா மருமகனை கொண்டுட்டனா? ஆமா அவங்க மருமகன் யாரு? என்னுடைய தாய் மாமன். என்னுடைய தாய் மாமன் எனக்கு இல்லாத உரிமை உனக்கு எப்ப வந்தது? எனக்கு அவன் மருமகனடா. மகளை கொண்டு. ஆமா அப்படியே ஒரு வேலை இருந்தாலும் அக்கிரமக்காரன் அவனை அழிச்சிட்டேன். என்னுடைய மாமன் கம்சனை கொண்டுட்டேன். நீ கொண்டது நான் தான். என்னுடைய மகன் 2 பேரும் தாலி அறுத்து அந்த தான் பாவம் மூளையில உட்கார வச்சு முக்காடு போட்டு வெள்ளத்துல முக்காடு போட்டு மூளையில உட்கார. இப்படி அந்த பொம்பளைங்க பாவத்தை ஏத்துக்கிறியா? என்ன பண்ணுவேன் சொல்லு.
இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஏற்கனவே இவன் மக தாலியா இருந்தவன் நானு. ஆமா தெரிஞ்சிருந்து இவன் வந்து இவன் பொண்டாட்டி தாலியா இருக்கு டேய் அவனை ஒன்னா பொண்ணு பொண்டாட்டி தலையா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு வர ஒரு வீட்டுக்கான என்ன பண்ணாத என் பொண்டாட்டி வர ஒரு வீட்டுக்கான மற்றவங்களுக்கு எல்லாம் எத்தனை பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சிருப்பாங்க. என் மகனை கொண்டிருக்கிற பையன்கிற வந்திருக்கின்றேன். இந்த முறை நீயா நானா பார்க்கலாமடா? காந்தி பூஜைக்கு மட்டும் சரியாலே வைத்தால் நீ என்னிடத்தில் வந்து இப்பொழுது பங்குக்கு வந்திருக்கிறாய். இடம் தேடி நாடு தேடி அதுதான் நீங்க தானா வந்து மாட்டீங்க. ஆமா நானா ஒன்று தேடி வந்து யுத்தம் செய்தால்தான் தவறு. வீர் சண்டைக்கு வந்து வந்து சண்டை விட்டா தவறு. அதனால ஒன்று சும்மா பார்க்கலாமா? உன்னை வீட்டுக்கு வச்சிருக்கேன். எப்படியாக தப்பித்து வருவதற்கு வேறு வழி
அப்படி சமைச்சு போயிடுறான். அவன் எங்களுக்கு எங்க ஓடி விட முடியும்? எது சென்றாலும் பின்தொடர்ந்து செல்வோம். அவனை கொண்டே எப்படியாகிலும் இவனிடத்திலிருந்து தப்பித்தே தவிர வேறு வழி. ஒரு முறையா இருமுறையா 18 முறை 18 முறை என்னை அடிவாதண்டமாக அடித்தான். ஆனால் அவன் அடிவாதண்டமாக அடிப்பது போல் அடித்தானே தவிர நான் அடி வாங்குவது போல் நடித்து பாவனை செய்து அவனிடத்திலிருந்து பயந்து ஓடுவது போல் பயந்து ஓடி அவனுடைய சேனாசேனிகளை எல்லாம் அழித்து விட்டேன். ஆனால் மிஞ்சி இருப்பது அவன் ஒருவன் மட்டும்தான். நான் நினைத்திருந்தால் அவனை ஒப்பதை கொண்டிருக்கலாம். ஆனால் இவனை இவனை கொள்வதற்கென்று ஒருவன் இருக்கின்றான். அவனை நேரமும் காலமும் நெருங்கி வரும் சமயத்திலே அவனை அழித்து வந்து இவனை நான் பழிக்கு பழி வந்தேன். அதுவரையிலே அதோ தெரிகிற ஆழியாகிய சமுத்திரம், அந்த ஆழியாகிய சமுத்திரத்தில் சென்று அங்கே சங்கு துவாரகை என்று ஒரு துவாரகை ஏற்படுத்தி அதனால் வரையில் மறைந்து வாழ்ந்து வருகிறேன். சமயம் வரும்போது இவனை வந்து சந்திக்கின்றேன். வருகிறேன்.